இந்த டிக்ஷனரி ஃபார்ம் ஆஃப் வேர்போட ஒரு கோத்தோவை ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த வேர்பை வந்து நவுன் ஆக்கலாம். இப்போ வந்து இது வேர்ப் இல்லையா, இப்போ வந்து ப்ளே அப்படின்னு சொல்லி ஒரு திங்ஸ் டு ப்ளே அப்படின்னா விளையாடுதல் அப்படின்னு அர்த்தம். இதையே வந்து பிளேயிங் அப்படின்னு ஒரு அப்படி அதோட சேர்த்தோம் அப்படின்னா விளையாட்டு, விளையாடுதல் அந்த மாதிரி அந்த இதில் வருது. விளையாடு அப்படிங்கிறது ஒரு நவுன் ஆகிடும். விளையாட்டு அப்படின்றது நவுன் ஆகிடும். இப்போ வந்து அது மாதிரியே ஒரு டிக்ஷனரி ஃபார்மில் இருக்கிற வேர்போட ஒரு கோத்தோ அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் வேர்ப் வந்து நவுனாக மாறும். இப்போ அந்த கிக்கு அப்படின்னு சொன்னால் கேட்டல் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து விளையாடுதல், இது வந்து விளையாட்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். விளையாடுதல் அப்படின்போது நவுனாக இருக்கும் விளையாடு அப்படின்றது. இது வந்து விளையாட்டு, இது வந்து வேர்பு, இது வந்து நவுன் ஆகிடும். இப்போ கிக்கு அப்படிங்கும்போது லிசன், கிக்கு கோத்தோ, இதோட இந்த கிக்கு கோத்தோ அப்படின்னு சேர்த்துட்டோம் அப்படின்னா லிசனிங், அதாவது கேட்டல், இது வந்து கேட்பது அப்படின்னு எடுத்துக்கலாம். இது மிரு அப்படின்னா பார்த்தல், சி, இந்த இடத்துல வந்து இது சீயிங் அப்படின்னு ஆகிடும், நவுனாக மாறிடும். மிரு கோத்தோ அப்படின்னா சீயிங், அதாவது பார்ப்பது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி பென்கியோ சுரு அப்படின்னா படித்தல். படித்தல் அப்படிங்கிறது வந்து பென்கியோ சுரு கோத்தோ அப்படின்னா படிப்பது, இல்லைன்னா படிப்பு அப்படின்னா பென்கியோ சுரு கோத்தோ. இப்போ இந்த டிக்ஷனரியோட இந்த கோத்தோ அப்படின்னு சேர்த்து தேசுன்னு போட்டு ஒரு சென்டென்ஸை முடிக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன வேணாலும் அந்த சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸில் வத்தாஷி நோ ஷுமிவா சக்காவோ சுரு கோத்தோ தேசு, என்னுடைய ஹாபி. வத்தாஷி நோ ஷுமி அப்படின்னா ஹாபி, பொழுதுபோக்கு. என்னுடைய ஹாபி இங்கே இருக்குது. சக்கா ஓ சுரு கோத்தோ தேசு, சுரு அப்படின்றது டு டூ, சுரு கோத்தோ அப்படின்னா டூயிங், அதாவது சக்கா விளையாடுதல் அப்படின்னு சொன்னேன். சக்கா ஓ சுரு அப்படின்னா சக்கா விளையாடுதல், அதாவது சக்கானா சாக்கர் ஃபுட்பால். இந்த சக்கா ஓ சுரு கோத்தோன்னு வந்துடுச்சுன்னா விளையாட்டு, ஃபுட்பால் விளையாட்டு ஆகும் அப்படின்னு கொண்டு வந்துடணும். ஸோ என்னுடைய ஹாபி சக்கா விளையாடுவது அப்படின்னா சக்கா ஓ ஷிமாசு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அப்படி கொண்டு போயிடலாம். ஆனால் வந்து இங்கே இந்த சக்காவோ சுரு கோத்தோ தேசு அப்படின்னு சொல்லும்போது சாக்கர் விளையாட்டு ஆகும் அப்படின்னு கொண்டு போய் நவுனாக மாற்றிடலாம். அடுத்த சென்டென்ஸ், வத்தாஷி நோ யுமேனா ட்ரீம், கனவு. என்னுடைய கனவு கஷு நீ நறு கோத்தோ தேசு. கஷு அப்படின்னா சிங்கர், பாடகராக ஆகுதல். இதில் வந்து பாடகராக ஆகுதல் ஆகும் அப்படின்னு கொண்டு போகணும். ஏதாவது இதை எப்படி சொல்கிறது அப்படின்னு சொன்னால் டு பிகம் இருக்கு இல்லையா, இதை பிகமிங் அப்படின்னு இந்த இடத்துல ஆகும். பிகமிங் அ சிங்கர், டு பிகம் அ சிங்கர் அப்படிங்கும்போது அது நவுன், அந்த நறு அப்படிங்கும்போது டு பிகம் ஆகுதல். இதில் வந்து நறு கோத்தோ அப்படின்னு போட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆவது அப்படின்னு எடுத்துக்கலாம். சிங்கர் ஆவது ஆகும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ என் நண்பனுடைய பொழுதுபோக்கு புகைப்படம் எடுத்தல் அப்படின்றத எப்படி எழுதலாம்? என் நண்பன் வத்தாஷினோ தோமோதாச்சி என்னுடைய நண்பனுடைய பொழுதுபோக்கு, என் நண்பனுடைய பொழுதுபோக்கு அப்படின்றத அப்படிதான் எழுதணும். வத்தாஷினோ தோமோதாச்சினோ ஷுமி, ஆக்சுவலாக கோ ஷுமி அப்படின்னு எழுதுறோம். அடுத்தவங்களுடைய இதை சொல்லும்போது கோ ஷுமி எங்களுடைய ஹாபி, பொழுதுபோக்கு. வா என்பது புகைப்படம் எடுப்பது ஆகும். புகைப்படம் எடுத்தல் அப்படின்னு சொன்னால் அது வந்து வேர்ப். எடுப்பது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நவுன் ஆகிடும். புகைப்படம் அப்படிங்கும்போது ஷாஷின், எடுத்தல் அப்படின்னா தோறு. இப்போ புகைப்படம்னா ஷாஷின், எடுத்தல் அப்படின்னா தோறு. ஸோ வா ஷாஷின் ஓ தோறு கோத்தோ தேசு, நவுனாக்கி சொல்கிறோம். தோறு கோத்தோ தேசு எடுப்பது ஆகும்.
தோரு கோத்தோ தேசு அப்படின்னு போகிறோம். அடுத்த ஒரு எக்ஸாம்பிள், என் தம்பியுடைய கனவு பேஸ்கெட் பால் பிளேயர் ஆவது. இப்போ வந்து என் தம்பினா வத்தாஷினோ ஒத்தோத்தோ, வத்தாஷினோ ஒத்தோத்தோ, வெறுமனை ஒத்தோத்தோன்னு போட்டாலே என் தம்பின்னு தான் அர்த்தம். இதில் எழுதியிருக்கேன் வத்தாஷினோ ஒத்தோத்தோன்னோ. யுமே, யுமே அப்படின்னு சொன்னால் ட்ரீம், ட்ரீம் வா. பேஸ்கெட் பால் பிளேயர் அப்படின்னா யக்யூ, யக்யூ சென்ஷு, யக்யூ ஷென்ஷு அப்படின்னு சொன்னால் பேஸ்பால் பிளேயர்னு அர்த்தம். யக்யூ ஷென்ஷு அப்படின்றது பேஸ்பால் பிளேயர்னு அர்த்தம். இந்த ஒரு இது மட்டும் அப்படி எடுத்துக்கணும். யக்யூ ஷென்ஷு பேஸ்பால் பிளேயர் ஆவது. ஓ சுரு, ஓ நறு, ஆகுதல் இல்லையா, டு பிகம், ஆவது, ஆகும். நறு கோத்தோ, நறு கோத்தோ தேசு. இப்படி தான் இந்த சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஒரு வேர்பை நவுனாக மாற்றி காட்டுறதுக்கு கோத்தோவை அதோட சேர்த்தோம்னா பிளெயின் ஃபார்மோட கோத்தோ சேர்க்கணும். ஸோ கோத்தோ சேர்க்கும்போது முன்னாடி பிளெயின் ஃபார்ம் இருக்கான்னு பார்க்கணும். கோத்தோ தேசு அப்படின்னு மட்டும் வந்தால் பிளெயின் ஃபார்மாக சேர்க்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம கோத்தோகா அரிமாசுன்னு ஒன்று பார்த்தோம், அது வேறு, அது வந்து தே ஃபார்மில் பார்த்தோம். இது வந்து கோத்தோ தேசு அப்படின்னு வரும்போது அதுக்கு முன்னாடி இருக்கிற வேர்ப் வந்து பிளெயின் ஃபார்மில் இருக்கணும் கண்டிப்பாக. இப்போது இந்த கோத்தோன்னு இருக்குது இல்லையா, அந்த கோத்தோவுக்கும் தேசுவுக்கும் நடுவில் ஒரு அட்ஜெக்டிவையும் சேர்க்கலாம். அதோட ஃபார்ம் வந்து இந்த அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி கா அல்லது வா அந்த மாதிரி ஏதாவது போட்டு தான் வரும். இப்போ இந்த இதை எடுத்துப்போம். வத்தாஷிவா நிஹொன்னு ஒங்கக்குவோ, இங்கே வந்து கிக்கு, இந்த வேர்பு கோத்தோ, கிக்கு கோத்தோ தேசு அப்படின்னு சொல்கிறது. கா சுகி தேசு, இந்த சுகி அப்படிங்கிறது லைக், பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். அது வந்து ஒரு அட்ஜெக்டிவ். ஸோ அட்ஜெக்டிவை சேர்த்து ஒரு கா சேர்த்து அட்ஜெக்டிவை சேர்த்து தேசுன்னு போட்டு ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணலாம். இதோடைய அர்த்தம் என்னுடைய நான் ஜப்பனீஸ் மியூசிக் கேட்பது பிடிக்கும், எனக்கு அப்படின்னு வருவீங்க. பத்தாஷிவா இப்போ இந்த சென்டென்ஸில் எனக்கு ஜாப்பனீஸ் மியூசிக் கேட்பது பிடிக்கும். இது கிக்குனா கேட்டல், இந்த இது வந்து கிக்கு கோத்தோ அப்படின்னு சொன்னால் கேட்பதுன்னு இதை நவுனாக மாற்றிட்டோம். கா சுகி தேசு, இதோட ஒரு அட்ஜெக்டிவை ஆட் பண்ணியிருக்கோம். சுகி தேசு எனக்கு பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வத்தாஷிவா சக்கா ஓ சுரு கோத்தோகா. இந்த சுரு கோத்தோ அப்படிங்கும்போது இதை நவுன் ஆக்கிட்டோம். ஸோ டூயிங் அப்படின்னு அர்த்தம், அதாவது விளையாடுதல். சக்கா விளையாடுதல், விளையாடுதல் அப்படின்னு சொல்லும்போது சுருன்னு வந்துடும். சுரு கோத்தோ அப்படிங்கும்போது விளையாட்டு. எனக்கு சக்கா விளையாட்டு, அதாவது ஃபுட்பால் விளையாட்டு அவ்வளவாக, அமரி அப்படின்னா அவ்வளவாக திறமை எனக்கு இல்லை அப்படின்னு அர்த்தம். ஜோசு அப்படின்னு சொன்னால் ஸ்கில், திறமை இல்லை. தேவா அரிமாசன் அப்படின்னா இல்லை. தேசுக்கு ஆப்போசிட் தேவா அரிமாசன். தேசுனா இருக்குன்னு அர்த்தம், உண்டு அப்படின்னு அர்த்தம். இது இல்லைன்னு அர்த்தம். தேவா அரிமாசன், தேசுக்கு ஆப்போசிட் தேவா அரிமாசன். எனக்கு சக்கா விளையாட்டு அவ்வளவாக, எனக்கு சக்கா விளையாட்டு என்பது அவ்வளவாக திறமை இல்லை, நான் வந்து அவ்வளோ திறமையானவன் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த சென்டென்ஸை இப்படி தான் ஃபார்ம் பண்ணணும். ஸோ இந்த ஒரு பிளெயின், அதாவது கோத்தோ அப்படின்னு வெறுமனை வரும்போது அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த வேர்ப் வந்து பிளெயின் ஃபார்மில் இருக்கணும். அந்த பிளெயின் ஃபார்மோட கோத்தோவை ஆட் பண்ணும்போது அந்த வேர்ப் நவுனாக மாறும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும்.